ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். ஷீரடி சாயப்பா பிளஸ்ஸிங் சாய் குடும்ப உறவுகளுக்கு இன்னைக்கு நான் ஒரு கருத்தை பதிவிடலான்னு நினைக்கிறேன். ஒரு 7 நாளைக்கு முன்னாடி ஒரு சகோதரனோ சகோதரியோ யாருன்னு தெரியல, சாயப்பா பசுந்தோல் போர்த்திய புளிய போல இருக்காதீங்க சாயப்பா, 7 வருஷமா நான் எந்த பயனையும் அடைஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கும் துரோகிகளோட நீங்க சேர்ந்து எனக்கு துரோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க சாயப்பான்னு சொன்னாங்க. இன்னைய பதிவு அவங்களுக்கான பதிவுன்னு கூட நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில் என்றும் கடந்த பாதைகளை சற்று நினைவில் கொள். நீ எவ்வளவு மாறியுள்ளாய் என்பதை நீயே உணர்வாய். உனக்கு மட்டும்தான் கஷ்டங்கள் எப்போதும் இருப்பதைப் போன்று உணராதே. யாரும் இல்லை என்ற எண்ணத்தை உனக்குள் ஏற்படுத்திக் கொள்கிறாய். மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தப்பாய் புரிந்து கொள்கிறார்களே என்று நீ புலம்புகிறாய். உன் உண்மையான அன்பை உதாசீனப்படுத்துபவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் நீ ஒன்றை நினைவில் கொள். துன்பங்கள் உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை பக்குவப்படுத்த. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய் நீ. கவலையை விடுத்து காரியத்தில் கண்ணாக இரு. எல்லாமே உன் கையில்தான். அடுத்தவங்க நல்லா இருக்கிறாங்க, நானும் நல்லா தான் இருக்கேன்னு நம்பு. நல்லதை எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப நினச்சி நீ சந்தோஷப்படு. ஆனால் கெட்டதை நினச்சி கூட பார்க்காத. உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கிற தீமைகளை தவிர்த்துக்கிறதுக்கு உன் எண்ண அலைகளால் முடியும். நம்பிக்கையோட நேர்மறையான எண்ணங்களை நீ நினைக்க ஆரம்பிச்சுக்கோ. மாற்றமே வராமல் போவதும் இல்லை, எல்லாவற்றையும் எண்ணங்களால் மாற்றி அமைச்சுக்கவும் முடியும். அதுதான் நிதர்சனமான உண்மை. உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி வெற்றி பெற்று சீரும் சிறப்புமா நல்ல பெயரோட வாழப்போற. நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கைய வாழப்போற. அதுக்கு நான் உன்கிட்ட ஒன்று தான் சொல்லிக்க விரும்புகிறேன். தான் என்ற அகம்பாவத்தை விட்டுட்டு கருணை, மன்னிக்கும் தன்மை, சேவை மனப்பான்மை, அகிம்சை போன்ற தெய்வீக குணங்களை உனக்குள் கொண்டு வர முடிஞ்சா நான் உன்னோட இருந்து உன்னை வழி நடத்தி செல்வேன். அனைத்தையும் அறிந்தவன்னா உன் மனசுல உனக்காகவே வாழ்றேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில இவ்வளவு துயரங்கள் என்று கவலைப்படாத. நீ இப்படி சொல்றதையும் உன் மனசுல எண்ணுவதையும் முதல்ல விடு. உன் அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக்கிட்டு இருக்கேன். அதனால நீ எதுக்காகவும் கவலைப்படாத. இருக்கிறத வச்சு வாழ கத்துக்கோ. உனக்கு தேவைப்படுற அனைத்தும் உரிய நேரத்துல உன்னை வந்து சேரும். உன் மனசுல 1000 எண்ணங்கள் ஓடலாம், அதையெல்லாம் உன் குணங்களின் சாயல் எண்ணங்களின் அடிப்படையானதா வருவதில்லை. எண்ணங்கள்ங்கிறது உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நிகழ்வுன்னு வரும்போது உன் எண்ணங்கள் அவர்களுக்காக நீ எவ்வாறு யோசிக்கிற அப்படிங்கிறதுல தான் உன் குணங்கள் எப்படிப்பட்டதுன்னு நிர்ணயிக்கப்படுது. எண்ணங்கள் தான் வாழ்க்கை போகும் வழியை முடிவு செய்யுது. அப்படி இருக்கிறப்ப எண்ணங்கள் தான் முக்கியம். அதனால தான் உன் எண்ணங்களை சரியா நேர்படுத்துன்னு சொல்கிறேன். கண்ணாடியில் சிறு கீறல் விழுந்தாலும் அது உடஞ்சி போனது தான், அது மறுபடியும் ஒட்டாது. நம் எண்ணங்களும் அப்படித்தான். ஒரு முறை எதிர்மறையாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டா அடுத்த நிகழ்வுக்கும் அது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் எண்ணங்கள் மிக முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. அதனால் உனக்கான எண்ணத்தின் வழியா உன் சாயப்பா நான் இருக்கேன். உனக்கு துணையா நான் என்ற உன் சாயப்பா இருக்கேன். உன்னை ஒருபோதும் நான் உடைய விடமாட்டேன். உன்னை நல்ல வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமா உன்னிடத்தில் தொடர்ந்து உன் உயிரா நான்கிற என் சாயப்பா என்று உனக்கு தோணுதில்ல, அது உன்னை எந்த விதமான மாறுதல் வழிக்கும் போக விடாது. என் குழந்தை நீ நல்லா நிம்மதியோட இருந்தாதான் உன் சாயப்பாவுக்கு நிம்மதி. அதனால நிச்சயம் உன்னை செம்மைப்படுத்தி உயர்த்துவேன். இந்த துவாரகமாயி தாயின் கருவில் இருக்கும் உன்னை நிச்சயம் உயர்வடைய செய்வேன். உன்னை விட்டு நான் விலகிறதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்கிறதும் இல்லை. உனக்கு சந்தோஷம்னு வரும்பொழுது நீ எல்லையில்லா மகிழ்ச்சியோட என்னை பார்க்க வந்து ரொம்ப நன்றி சாயப்பான்னு மனமுருகி பிரார்த்திக்கிற. அது எனக்கு சந்தோஷந்தான். ஆனால் ஒரு துன்பம்னு வரும்போது மட்டும் ஏன் சாயப்பா என்னை இப்படி கைவிட்டுட்ட, ஏன் இப்படி பசுந்தோலை போத்துன மாதிரி இருக்கீங்க சாயப்பான்லாம் நீ கேட்குற. நீ உன்னை நல்லா தெரிஞ்சுக்கணும். நான் உனக்கான விஷயத்தை தாமதப்படுத்துகிறேன் அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு எல்லையற்ற மகிழ்ச்சி காத்திருக்கும். நான் நிரந்தரமான சந்தோஷத்தை தரணும்னு நினைக்கிறேன். ஆனால் நீ தற்போதைய சந்தோஷத்தை மட்டும்தான் எதிர்பார்க்குற. ஆனால் தான் குழந்தைக்கு எது நல்லதுன்னு உன்னை விட உன் சாயப்பாவுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். எதை எப்போ தரணும்னு எனக்கு நல்லா தெரியும்.
நீ என் மேல நம்பிக்கை வச்சு எல்லாம் சாயப்பா பார்த்துக்குவேன்னு கொஞ்சம் பொறுமையா இருந்து பாரு. நான் உன்கிட்ட கேட்கறது நம்பிக்கை, பொறுமைங்கிற 2 பைசா மட்டும்தான். நீ என் மேல நம்பிக்கையும் பொறுமையும் வச்சுட்டா நான் உனக்கு எவ்வளவு எல்லையில்லா சந்தோஷத்தை தருவேன்னு நீ பொறுத்திருந்து பாரு. நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.